இறைவா, நீயே அனைத்தும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. சித்தன் அருள் 1557 ஓதிமலை வாக்கு பாகம் 1. சித்தன் அருள் 1558 ஓதிமலை வாக்கு பாகம் 2. பல நதிகளில் நீராடி கர்மத்தில் சேராமல் இளமையாக இருக்கும் இரகசியம். அடியவர்களே, முருகப்பெருமான் வீற்றிருக்கும் பல ஆலயங்களும் மலைமேல் அமைந்ததுதான். ஆனால் இந்த ஓதிமலைதான் முருகப்பெருமான் அருளும் மலைகளிலேயே மிகவும் உயரமான மலை. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ளது ஓதிமலை முருகன் கோவில். முருகப்பெருமான் வீற்றிருக்கும் பல ஆலயங்களும் மலைமேல் அமைந்ததுதான். ஆனால் அவை அனைத்தும் குன்று என்னும் சிறிய மலைகளாகவே இருக்கும். ஆனால் இந்த ஓதிமலைதான் முருகப்பெருமான் அருளும் மலைகளிலேயே மிகவும் உயரமான மலை. இது சுமார் 3000 அடி உயரம் கொண்ட மலையாகும். இந்த மலையில் ஏறி முருகப்பெருமானை தரிசனம் செய்ய நாம் 1800 படிகளை கடந்து செல்ல வேண்டும். வாருங்கள், அகத்திய மாமுனிவர் அளித்த வாக்கின் உள் செல்வோம். அப்பனே, இதை அறியாமலும் புரியாமலும் அப்பனே எதை என்று அறிய சரியாகவே கணித்தாலும் அப்பனே இங்கிருந்து ஓதி மலையில் இருந்து நேராகவே பின் அப்பனே அமர்நாதனே எதை என்றும் அறிந்தும் கூட ஓதி மலையில் இருந்து நேர்கோடாக அமர்நாத் அங்கு இருக்கின்றார். அதேபோல் அப்பனே ஒரு நேர்கோட்டில் இடுங்கள் அப்பனே. எதையென்று இங்கிருந்து அப்பனே நேரடியாகவே எங்கு செல்கின்றது என்பது நீங்களே பாருங்கள் அப்பனே. அப்படி செல்கின்ற போது எல்லாம் அப்பனே இடையிடையே அப்பனே இன்னும் அப்பனே பின் இதனை நோக்கி, அதாவது எதை என்று அறிய கோட்டின் இடையே அப்பனே குறுக்கு மறுக்கலாகவே நதிகள் ஓடுகின்றனப்பா. கீழிருந்து காவிரி தொடங்கி கோதாவரி, நர்மதா, கங்கா, மந்தாகினி, பாகீரதி என பெரிய ஆறுகள் உள்ளிட்ட சிறு நதிகளும் கூட அப்பனே நதிகளில் மூழ்கினாலே மோட்சங்கள் தானப்பா. இங்கிருந்து நேரடியாக சென்று விட்டாலும் அப்பனே எதை என்று அறிய கைலாயத்தையும் கூட அடைந்து விடலாம் என்பேன். அப்பனே, புரிகின்றதா அப்பனே? பார்த்துக் கொள்ளுங்கள் அப்பனே. எதை என்றும் அறிந்தும் கூட அப்பனே வரைபடத்தின் வழியாகவே அப்பனே பின் நேர்கோடு இங்கு இருந்து அப்பனே நேரடியாக இட்டால் அனைத்தும் தெரியவரும் அப்பனே. அப்பனே, இதனால்தான் அப்பனே எவை என்றும் அறிந்தும் கூட பின் வரைபடம் இட்டியதை என்று அறிய அப்பனே பின் இங்கிருந்து நேர்கோடு இட்டால் அப்பனே இன்னும் திருத்தலங்கள் தங்கி நிற்குமப்பா. அங்கு சென்றால் அப்பனே பல தரித்திரங்கள் நீங்கும் அப்பா. ஆனால் ஈசன் விட்டு விடுவானா என்ன? அப்பனே நிச்சயம் எதை என்று அறிய ஏனென்றால் கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அப்பனே ஈசன் கூட அனுமதிக்க மாட்டானப்பனே. ஆனாலும் அப்பனே எதை என்றும் அறிந்து அதனால் அனுபவித்தே தீர வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தால் அப்பனே, ஆனாலும் பின் விதியினை மதியால் வெல்லலாம் அல்லவா அப்பனே சொல்லியிருக்கின்றார்கள். அப்பனே பின் மதியம் எதை என்று அறிய எவை என்று அறிய அதாவது அப்பனே இவ்விதியினை கூட அப்பனே நேர்கோடாக இட்டால் அப்பனேங்கெல்லாம் சென்று வந்தால் அப்பனே மதி வென்றுவிடும் அப்பனே. இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா அப்பனே? இவ்நேர்கோட்டு வழியாக அதாவது செல்கின்ற பொழுது அப்பனே பல நதிகளில் கூட நீராடி எதை என்று அறிய அப்பனே எவை என்று கூட கர்மத்தில் சேராமல் அப்பனே அப்பொழுதே எதை என்றும் அறிய அப்படியே இளமையாக வைத்துக் கொள்ளலாம் என்பேன் அப்பனே. சரியாக திட்டமிடுங்கள் என்பேன் அப்பனே. இன்னும் சொல்கின்றேன் அப்பனே, விவரங்கள் எவை என்றும் அறிய அதனால் எம்முடைய ஆசிகள் பா நல்விதமாகவே. இதனால் அப்பனே எவை என்று அறிய சாதாரணமில்லை என்பேன் அப்பனே. இறைவனை நெருங்க அப்பனே துன்பங்களும் வரும் அப்பா. ஆனால் துன்பங்கள் வர அறிவு பெருகுமப்பா அப்பனே, கர்மமும் குறையுமப்பா. அப்பனே எம்முடைய ஆசிகள். வணக்கம் அடியவர்களே. உங்களுக்கு 2 சேவைகள் இங்கு உள்ளன. 1. ஓதிமலையில் இருந்து அமர்நாத் வரை உள்ள அனைத்து நதிகள் பெயர்கள். 2. ஓதிமலையில் இருந்து அமர்நாத் வரை உள்ள ஆலயங்களின் பெயர்கள். இவ்2 தகவல்களை இங்கு பதிவிடவும். அது இதனை படிப்பவர்களுக்கு உதவும். எப்படி இந்த பயணத்தை திட்டமிடலாம் என்று உங்கள் கருத்துக்களை பகிரவும். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.